நான் கலிஷ்டா காமினி. நான் இப்பொழுது வசிக்கிறேன் நாவட்குழி சிங்கள குடியேற்ற திட்டத்தில். நாங்கள் இந்த பாத யாத்திரை செய்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால், எங்களோட இந்த இலங்கை இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் எல்லாருமே சொல்கிறாங்க தமிழாக்களுக்கு மட்டும்தான் உரிமை மாதிரி. நாங்கள் உரிமை கேட்டு வேறு இல்லை. நானே பிறந்தது, எங்களோட அப்பா பிறந்ததே இங்கே தான். 52ஆம் ஆண்டு எங்களோட அப்பா இங்கே பிறந்தது. எங்களோட இப்போ இந்த நாவக்குழி ஊருக்குள்ளே வந்த சிங்கள ஆக்கள்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பேரும் யாழ்ப்பாணம் தான் பிறந்தது. எங்களுக்கு என்னத்தான் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ தான் வெளிநாடு வழியே இருந்தால் கூட உங்களோட பிறந்த மண்ணில் வசிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு தானே. அதே விருப்பம் தான் எங்களுக்கும் இருக்குது. மற்றபடி நாங்கள் அடுத்தது நாங்கள் இந்த 2010ஆம் ஆண்டு இங்கே வந்த நேரம் எங்களுக்கு முழு உதவியும் செய்ததே எங்களோட தமிழ் மக்கள் தான். எங்களுக்கு டொய்லெட் இல்லை, வாஷ்ரூம் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமில்லை, இருக்க வீடு கூட இல்லை. நாங்கள் அவங்களோட வீட்டில் போய்த்து தான் எல்லாமே செய்தோம். நான் கூட இன்றைக்கி இப்படி தமிழ் கதைக்கிறேன். எப்படி யாழ்ப்பாணம் பிறந்தவடியா, யாழ்ப்பாணம் இருந்தவடியா. நான் சிங்களமாக இருந்தால் நான் படித்தது தமிழ். அப்போ எங்களுக்கு விருப்பம் என்னென்னா, எங்களோட தமிழ் சிங்களம் என்று சொல்லி நாங்கள் பிரிம்பு காட்ட தேவையில்லை. எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். உண்மையிலேயே நான் 99 மட்டும் நான் இங்கே இருந்தேன். 87 போனாங்க, 83 போனாங்க, திருப்பி வந்தோம். ஏன்னா எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கணுமென்ற ஒரு ஆசை. என்னென்னா, நாங்கள் பிறந்த மண் இது. அதனால் இப்போ அந்த யுத்த காலத்தில் கூட நாங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து ஓடினாக்கள். நாங்களும் எல்லாம் இந்த நாவக்குழி இது பாதை இருக்குது தானே, அந்த கலைக்களால் போடாக்கள் தான் நாங்களும். அப்படியெல்லாம் நாங்களும் கஷ்டப்பட்டு எங்களுக்கு தெரியும் தமிழாக்களும் எப்படி கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி நான் அங்கால போயிருந்த சிங்களாக்களும் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனபடியாக அது எல்லாத்தையும் எல்லாரும் மறந்துட்ட வேதனை இருந்தாலும் நான் சொல்ல வந்தேன்டா, எல்லாருமே ஒற்றுமையாக. இலங்கை ஒரு சின்ன ஒரு நாடு. அந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் 2 பிரிவாக இருக்க தேவையில்லை தானே. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு, எல்லாரும் சமாதானமாக. உண்மையாக இப்போ எல்லாருமே இருக்கிற அந்த கோபங்கள் இதுகள் எல்லாம் விளத்திட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் என்ன இந்த ஒரு சின்ன நாட்டுக்குள்ள. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த அரபி ஆக்கள் எல்லாம் இந்த வெளிநாடுகளுக்கு போகணுன்னு அந்த பணி பெண்களை எல்லாம் எவ்வளவு கொடுமைப்படுத்தி இன்றைக்கு அவியல்ட நிலைமையை பாருங்கள் எப்படி என்று சொல்லி. அதே மாதிரி எங்களோட சின்ன நாட்டுகள் எவ்வளோ பிரச்சனை வந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்து நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கோம். அதுக்காகத்தான் இந்த யாத்திரையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அதனால் இதுக்கு நல்லொரு முடிவு ஒன்று கிடைக்கணும்னு நான் எங்களோட இந்த ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நாங்கள் இந்த பாத யாத்திரை நாகவிகாரில் இருந்து தொடங்கி இப்படியே இப்போ இந்த ஆளுநரை காண வந்தோம். அவரோட பேசினவங்களுக்கு தெரியும் தானே. அது இதாண்டி கொண்டு இப்படியே நேராக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அப்படியே நேராக வவுனியா எல்லா இடம் இதாண்டி கொண்டு இந்த பாத யாத்திரை மூலம் போய் ஜனாதிபதி காண்றதுக்கு போகிறோம். ஜனாதிபதி அவர்கள் கோரிக்கைன்னா எங்களுக்கு இதுதான் கோரிக்கை. முதலாவது ஒற்றுமை இது. 2வது எங்களுக்கு ஸ்கூல் வேணும். ஸ்கூல் இருந்தால் தான் எங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். ஸ்கூல் உண்டு. அது 2 தான் எங்களோட குறிக்கோள். மற்றது சமாதானம், எல்லோரும் சமாதானம் இருக்கணும். அதுதான் எங்களோட குறிக்கோள். வேறு ஒன்றும் இதில் அரசியல்வாதியோ இது ஒன்றுமே இல்லை. அது முதல் சொல்லணும். இல்லை சில இந்த இதுகள் சொல்கிறாங்கடா, இது அரசியல்வாதிகள் தூண்டுதல் அப்படி அது ஒன்றுமே இல்லை. நோக்கம் இலங்கை எல்லா மக்கள் சாந்தி சமாதானத்தில் இருக்கு. இந்த புத்த பகவானுடைய தர்மத்திலே நாங்கள் எல்லா மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த மாதிரி இந்த எல்லா மக்கள் யாழ்ப்பாணத்தில் கொழும்பு இதெல்லாம் இந்த பிரதேசத்தில் இருக்க சின்ன பிரச்சனைக்கு நாங்களுடைய மதகுருமார்களும் வேறு அரசியல்வாதிகளும் இது எல்லாம் ஒற்றுமையாக இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் நாங்களுடைய பௌத்த மதத்தில் இருக்க பிரச்சனையோ வேறு விஹாரில் இருக்க பிரச்சனையோ எல்லாம் பிரச்சனைக்கு நிப்பாட்டமாக தான் இது பாதுகாப்பு தான் இந்த நாகவிஹாரில் இலங்கை எல்லா மக்களுடைய
சிங்கள தமிழ் முஸ்லிம் எல்லா மக்களும் சாந்தி சமாதானத்தால் இருக்கலாம். தாங்களுடைய உபதேசம் இந்த தர்மத்திலே புத்த பகவானுடைய முக்கியமான உபதேசம் எல்லாம் பாவங்களில் இருந்து விலகி நல்ல காரியங்களை நடத்து மனதை ஒருநிலைப்படுத்தி இது தான் புத்த தர்மத்தில் முக்கியமான தர்மம். இந்த தர்மத்திலே எல்லா மக்கள் சாந்தி சமாதானத்தில் தான் நாங்களுடைய உபதேசம். இந்த நேரத்திலே உங்கள் எல்லோருக்கும் இலங்கை மக்கள் சமாதானத்தில் நாங்களுடைய தர்மத்திலே ஆசீர்வாதம் நன்றி.